இது முன்னொரு காலத்தில் நடந்த கதை. ஒரு ஊரில் ராமசாமி என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் பக்கத்தில் இருந்த ரத்னகிரி என்ற ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. அவருக்கு ஒரு கால் பாதிக்கப்பட்டிருந்ததால் சற்று சிரமப்பட்டு தான் நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு மரத்தடியில் பாபு என்ற நபர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. அவரும் ரத்னகிரிக்கு செல்ல வேண்டியிருந்தது. பாபு துணைக்கு யாராவது வருகிறார்களா என்று எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார். ராமசாமி வழியில் பாபுவை பார்த்தார். ஆனா நீங்க ஏன் இந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கீங்க? நீங்க எங்க போகணும் என்று கேட்டார். அதற்கு பாபு ரத்னகிரிக்கு போகணும் என்று சொன்னார். ராமசாமி அவரிடம், நானும் அங்கதான் போறேன். என்னால் நடக்க முடியாது. உங்களுக்கோ பார்வை இல்லை. நீங்க என்ன உங்க முதுகில தூக்கிட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு வழி சொல்றேன். நாம 2 பேருமே ரத்னகிரிக்கு போயிடலாம் என்று சொன்னார். உடனே பாபு அதற்கு ஒப்புக்கொண்டார். பாபு ராமசாமியை முதுகில் சுமந்து கொண்டு நடந்து சென்றார். ராமசாமி அவருக்கு வழி சொல்லிக் கொண்டே வந்தார். செல்லும் வழியில் ஒரு மரப்பொந்தில் ஏதோ மின்னுவதைப் போல தெரிந்தது. உடனே ராமசாமி பாபுவிடம், நண்பரே, அந்த மரத்துல ஏதோ ஒரு பொருள் மின்னுது, கொஞ்சம் அந்த மரத்துக்கு பக்கத்துல போங்க என்று சொன்னார். பாபுவும் அங்கே சென்றார். உடனே ராமசாமி மரப்பொந்தில் ஒரு பானையில் தங்க நகைகள் இருப்பதை பார்த்தார். உடனே அந்த பானையை வெளியே எடுத்தார். அதை கண்டதும் ராமசாமிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். ராமசாமி பாபுவிடம், இது ஒரு புதையல் பானை. இதுல நிறைய தங்க நகைகள் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். அதனால தான் இந்த பானை என் கண்ணில் பட்டிருக்கு. இதை நான் பார்த்து எடுத்ததுனால இந்த பானை எனக்கு தான் சொந்தம் என்று சொன்னார். உடனே கண் பார்வையற்ற பாபுவோ, அதெப்படி? நான் உங்களை முதுகில் தூக்கிட்டு வந்ததுனால தானே உங்களால் அந்த புதையலை பார்க்க முடிஞ்சது. அதனால இந்த பானை எனக்கு தான் சொந்தம் என்று சொன்னார். இருவரும் அந்த பானைக்காக அடித்து கொண்டனர். அப்போது அந்த வழியாக பக்கத்து கிராமத்தின் தலைவர் வந்தார். அவர் ராமசாமி மற்றும் பாபுவிடம், தம்பிகளா, ஏன் இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டார். உடனே ராமசாமியும் பாபுவும் நடந்ததை சொல்லி தனக்குத்தான் புதையல் சொந்தம் என்று வாதிட்டனர். இதை கேட்ட அந்த கிராம தலைவர், பாபு உன்னை தூக்கிட்டு வந்ததால தான் உன்னால அந்த மரத்துல இருந்த புதையலை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ராமசாமி புதையல் இருக்கிறத சொன்னதால தான் பாபுக்கு அங்க புதையல் இருக்கிறதே தெரிஞ்சது. அதனால புதையல் பானை உங்க 2 பேருக்குமே சொந்தம். 2 பேரும் சண்டை போட்டுக்காம அதுல இருக்கிற நகைகளை சரிபாதியா எடுத்துக்கோங்க என்று சொன்னார். கிராம தலைவர் சொன்னது இருவருக்குமே சரி என்று தோன்றியது. ராமசாமியும் பாபுவும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு பானையை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர்.